இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசைக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு நல்லா ஒரு 10 பல் எடுத்து தட்டிக்கோங்க. நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, இந்த மாதிரி நல்லெண்ணெய் காய்ச்சி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூண்டு மிளகா பொடி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. சுட சுட இட்லியோட தோசையோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு இந்த மாதிரியே பண்ணிட்டு கூட முட்டை கூட வேக வச்சு போட்டு ஃப்ரை பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது கூட பூண்டு இடித்து போட்டு பண்ணோம்னா ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர் தான் இருந்தது. அது ரொம்ப நாளாகவே இருக்கா. அதில் வேறு எப்போ புழுலாம் இருக்கும், ரொம்ப புழு வந்துருமோன்னு பயம் வந்துச்சு. அதில் புழுலாம் இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி அதை எடுத்து போட்டு தண்ணியில் மஞ்சப்பொடி உப்பு போட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது 65 கொஞ்சம் போட்டுடலான்ட்டு. இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முளைக்கீரை கடைஞ்சிட்டு கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா, கருணக்கிழங்கு தான் நாங்கள் சொல்லுவோம். அதனால் கருணக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு சாதம் தயிர், அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு வந்து தோசைக்கு இட்லிக்கெல்லாம் வந்து இந்த மிளகா பொடி வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிளகா பொடி வந்து எது இருக்கோ இல்லையோ, சாம்பார் சட்னி அதெல்லாம் செகண்டரி தான். மிளகா பொடி இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அது இருக்குதுன்னு சொன்னால் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் மிளகா பொடி இருக்கா, ஐயோ சந்தோஷம். அதே மாதிரி இந்த கீரையோட இந்த கருணக்கிழங்கு வறுவல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வறுவல் தான் ரொம்ப சூட் ஆகும் கீரைக்கெல்லாம். உங்களுக்கும் அப்படியான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.